ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம சூர்யா மகாவை தேடிக்கிட்டே இருந்தார் இல்லையா? ஒரு வழியா மகாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே டைம்ல மகாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா சாக்லேட் கொடுக்குறாப்புல நம்ம சூர்யா. இதை பார்க்குற மகா இருந்துக்கிட்டு, என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சாக்லேட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தானே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மகா அந்த சாக்லேட்ட வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த சாக்லேட்ட சாப்பிட போகும்பொழுது, கரெக்ட்டா ஐஸ்வர்யா வந்து அந்த சாக்லேட்ட புடுங்கிக்கிட்டு, சும்மா மகா கிட்ட வந்து குறும்புத்தனம் பண்றாங்க. அங்க வர்ற நம்ம கோடீஸ்வரியும் அத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க 3 பேருமே ஓடி பிடிச்சு விளையாடுறத பார்க்குற இந்த சித்ரா தேவிக்கு வயித்தையே எரியுது. ஸோ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போ வந்திருக்கு. நம்ம பாட்டி மகா கிட்ட ஒரு நகையை கொடுத்து, இது பூஜை ரூமில் போய் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மகவும் போயிட்டு அதை வச்சிடுறாங்க. ஆனால் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சித்ரா தேவி அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டு நேராக கோடீஸ்வரியோட பேக்கில் வச்சிடுறாங்க. ஸோ திருப்பி பூஜை பண்ணும்பொழுது வந்து பார்த்தா நகையை காணும். உடனே சித்ரா தேவி அப்படி இப்படின்னு பேசி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் யாராச்சும் ஒருத்தவங்க எடுத்துருக்கணும், கண்டிப்பாக வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு வீடு ஃபுல்லாக தேடி கண்டே பிடிச்சாகணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தேடாமல் இருப்பாங்களா? தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் இடத்துலையும் தேடிக்கிட்டே போகும்பொழுது கடைசியாக சித்ரா தேவி ரூமில் தானே கோடீஸ்வரியும் இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடுறாங்க. அங்கேயும் கிடைக்கல. கடைசியாக வந்து நம்ம கோடீஸ்வரியோட பேக்கையும் எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ நாளைய எபிசோடில் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.